வீடு கட்டும்போது கழுத இல்லாட்டி குதிரை சாணியை உள்ள போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதே இருக்காது. அது வாட்டி அந்த பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை ஆகி இது வந்து ஸ்லெஜஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபார்முலா. நீங்கள் செப்டி டேங்க்ல வந்து போடணும் அவசியம் கிடையாது. டாய்லெட்ல இருக்கு இல்லையா, அந்த கிளாசெட்ல போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இருக்கிற கிளாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகி கொண்டு போயிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செப்டி டேங்க் க்ளீன் பண்ண வேண்டிய தொல்லையே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செப்டி டேங்க் அடிக்கடி எதுக்கு க்ளீன் பண்ண வேண்டியது வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹியூமன் ஸ்லட்ஜ் வந்து கீழே இந்த தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். வெளியில வந்து லாரியில எடுத்துட்டு போறவங்க வந்து அதை எடுத்துட்டு போவாங்க, அந்த லேயர் அவங்களால பிரேக்கப் பண்ண முடியாது. இந்த பவுடர் போட்டீங்க அப்படின்னா அந்த லேயரே காலி பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், பழைய செப்டி டேங்க் புது செப்டி டேங்க் மாதிரி உங்களுக்கு ஆயிடும். உட்காந்துட்டே ஃப்ளஷ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். ஃபார் வாட்டர் வந்து உள்ள போயிட்டு ட்ராயில இருந்தா ஏரும் சேர்ந்து வெளியே வரும். இப்போ அந்த மாதிரி டைம்ல யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இது வந்து இது பண்ணுது. நீங்க டாய்லெட்டை க்ளீன் பண்ணது எதை வச்சனாலும் நீங்க க்ளீன் பண்ணிக்கோங்க, அதை பத்தி ப்ராப்ளம் கிடையாது. செப்டி டேங்கை வந்து நீங்க க்ளீனா வச்சிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டாய்லெட்டோட பியூரிட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுடைய அடுத்த கட்ட அல்டிமேட் கோல் உங்களுக்கு என்னவா இருக்கு? இதை டேப்லெட் வடிவில் மாற்றணும். மந்த்லி ஒரு டேப்லெட் போட்டு லைஃப் லாங் செப்டி டேங்க் ஃப்ரீ. வீடு வாங்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய செலவு எங்கே ஆரம்பிக்கும்னா, பெரிய தொல்லை எங்கே ஆரம்பிக்கும்னா, செப்டி டேங்கை க்ளீன் பண்ணுற ஒரு ப்ராசஸில். அதுக்கப்புறமா அது பயோ டேங்காக மாற்றினாங்க. இப்போ பயோ டேங்க்கும் உங்களுக்கு தேவை கிடையாது, நான் யூஸ் பண்ணுற இந்த பவுடர் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு செலவு இருக்காது, தலைவலி இருக்காதுன்னு நம்ம கூட அகஸ்டின் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய ப்ராடக்ட் இந்த பவுடர் யூஸ் பண்ணாலே வந்து அது எல்லாமே க்யூர் பண்ணிடும்னு சொல்கிறீங்க. எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து உருவாக்குனீங்க? 3 years முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். செப்டி டேங்க்ல சக் பண்ணி எடுக்கிற அந்த தண்ணியை வந்து ஒரு குளத்துலையோ இல்லை மற்ற இடத்துலையோ கொண்டு போய் விடுறத பார்த்தேன். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு தேடும்போது ஒரு பயாலஜிக்கல் ப்ரொஃபஸர் வந்து இதுக்கு ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னாங்க. அது என்ன பாக்டீரியான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதை நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலா வந்து இப்போ புதுசாக உள்ள ஃபார்முலா எதுவும் கிடையாது, பழைய ஓல்டு ஃபார்முலா தான். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டும்போது கழுத இல்லாட்டி குதிரை சாணியை உள்ளே போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதே இருக்காது. அது வாட்டி அந்த பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை ஆகி இது வந்து ஸ்லெஜஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபார்முலா. ஓகே. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? இது நாங்கள் 8 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு 3.5 years ஆகும். பிரெஸ்டினோ பியூர் அப்படிங்கிற எங்களோட பிராண்ட் நேம். அதுக்கு என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்லி பியூர். உங்களுக்கு வந்து உள்ள இருக்க செப்டிக் டேங்க்ல வந்து எல்லா தண்ணியுமே கம்ப்ளீட்லி பியூர் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும், அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். இது நீங்கள் செப்டிக் டேங்க்ல வந்து போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டாய்லெட்டில் இருக்கு இல்லையா, அந்த கிளாசெட்டில் போட்டுட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இருக்கிற கிளாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆகி கொண்டு போயிடும். அது போக உங்களுக்கு செப்டிக் டேங்க் டைரெக்டாக போயிட்டு வித்தின் 25 daysக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி பியூர் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செப்டி டேங்க் க்ளீன் பண்ண வேண்டிய தொல்லையே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சொல்ல மாதிரி கிளாசெட்டில் போட்டாலே போதும்னு சொல்கிறீங்க. இதை தாண்டி வேறு எதுக்கெல்லாம் இது பயன்பாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? எப்படின்னா நீங்கள் கிளாசெட்டில் போட்டு உள்ளே போயிடுது. நம்ம மனித மலத்திலிருந்து போகிறது அப்படிங்கிறது வந்து அனோரோபிக் பாக்டீரியா அப்படிம்பாங்க. இது உள்ளே போனோன்னு என்ன, உள்ள ஆக்சிஜன் லெவல் இருக்காது. இது உள்ளே போனோன்னு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அனோரோபிக் பாக்டீரியா ரோபோட்டிக் பாக்டீரியாவை கன்வெர்ட் பண்ண உடனே உங்கள் ஸ்லட்ஜஸ்லாம் பிரிக்கும் போது லைட்டாக ஒரு ஸ்மெல் வரதான் செய்யும். ஏன்னா அந்த ஒரு அசிங்கமான விஷயத்தை பிரிக்கும் போது லைட்டாக ஸ்மெல் வரும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அரெஸ்ட் ஆகி உங்களுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி மாதிரி மாறி கொடுத்துரும் அது உங்களுக்கு. ஓகே. இது எப்படின்னா உங்களுக்கு அது முடிச்சதுக்கப்புறம் என்ன, நீங்கள் அது பக்கத்துலேயே போர் போட்டிங்கன்னா கூட தண்ணி சுத்தமாக தான் வரும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செப்டி டேங்க் அடிக்கடி எதுக்கு க்ளீன் பண்ண வேண்டியது வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹியூமன் ஸ்லட்ஜ் வந்து கீழே இந்த தின் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். வெளியில வந்து லாரியில எடுத்துட்டு போறவங்க வந்து அதை எடுத்துட்டு போவாங்க, அந்த லேயர் அவங்களால பிரேக்கப் பண்ண முடியாது. அப்போ கீழே வந்து பூமி உறிஞ்சிற தன்மை, அந்த அப்சர்வேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இப்போ இந்த பவுடரை போட்டீங்க அப்படின்னா அந்த லேயரே காலி பண்ணிடும்.